இலக்கிய வெளியின் ராஜம் கிருஷ்ணன் சிறப்பிதழ் பற்றிய அறிமுக நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கம். முதலில் பேராசிரியர் காமராசு அவர்களை உரை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். பேராசிரியர் காமராசு அவர்களுக்கு அறிமுகங்கள் அவசியமில்லை. இருந்தாலும் மரபு கருதி சிறிய அறிமுக குறிப்பை வழங்குகிறேன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் துறை தலைவராக பணியாற்றி வரும் அவர் படைப்பு, ஆய்வு, களச் செயற்பாடு முதலான துறைகளில் அக்கறையுடன் ஈடுபட்டு வருகிறார். முற்போக்கு இலக்கிய அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றி வரும் அவர் 35க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். சாகித்ய அகாடமி உறுப்பினராக பணியாற்றியுள்ள அவர் முக்கியமான பல நூல்களை சாகித்ய அகாடமி வெளியீடாக வெளிக்கொணர்ந்துள்ளார், தொகுத்துள்ளார். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், ஓய்வற்ற உழைப்பாளி. ராஜம் கிருஷ்ணனின் நூற்றாண்டையொட்டி ஆழமானதொரு கட்டுரை ஒன்றினையும் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சூழலில் இலக்கிய வெளி என்கிற இந்த இதழ் தொடர்ச்சியாக பல்வேறு வெளியீடுகளையும் கருத்தரங்குகளையும் நடத்தி வருவதை மகிழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டினுடைய முன்னோடி எழுத்தாளரும் முற்போக்கு சிந்தனையாளருமான அருமை தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவினையொட்டி வந்திருக்கக்கூடிய அந்த மலர் மீதான சிறப்பிதழ் மீதான அறிமுக நிகழ்வாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை நண்பர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ஜெயசீலன் அவர்களுக்கும், இதனை தொடர்ந்து இந்த இதழிலே எழுதியுள்ளவரும் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த படைப்பு முகமாகவும் திறனாய்வு முகமாகவும் இருக்கக்கூடிய அருமை நண்பர் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களும், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நண்பர் அப்துல் ரசாக் அவர்களும் இதிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் கொடுக்கிறேன். நண்பர்களே, இந்த இலக்கிய வழி முதலிலே ராஜம் கிருஷ்ணன் நூற்றாண்டு சிறப்புதலை கொண்டு வந்ததற்காக இந்த சஞ்சிகையினுடைய ஆசிரியர் குழுவினர், இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த அன்பினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ராஜம் கிருஷ்ணன் அவர்களோடு பல ஆண்டுகள் இணைந்து செயல்பட்டவன், ஒரு சில களப்பணிகளிலும் ஈடுபட்டவன், சிந்தனை புலத்தில் ஒன்றாக செயல்பட்டவர்கள், அவருடைய அன்பையும் தோழமை உணர்வையும் பெற்றவன் என்கிற முறையில் என்னுடைய நன்றியறிதலை முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, ராஜம் கிருஷ்ணன் தமிழ் சூழலில் எப்படி உருவாகி ஒரு படைப்பாளியாக, ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து எப்படி ஒரு படைப்பாளியாக மலர்ந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக எப்படி தன்னை உருவாக்கி கொண்டார் என்பது ஒரு முக்கியமான தருணம் என்று நான் கருதுகிறேன். 90 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட அவருடைய 15 வயதில் இருந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அவருடைய அந்த பொது வாழ்வு என்பது அமைந்திருக்கிறது. தன்னை தானே உருவாக்கி கொண்ட ஒரு மனுஷியாகத்தான் நாம் அவரை பார்க்க முடிகிறது. நேரடியாக சமூக பாதிப்புகளோ ஒடுக்குமுறைகளோ வேறு பின்புலங்களோ இல்லாமல் தான் படித்து சிந்தித்து தான் பார்த்து கேட்டு பழகி அனுபவித்த அனுபவங்களின் அடிப்படையில் ஓர் சிந்தனை முறைமையை தனக்குள் வரித்து கொண்டு அதற்காக தன்னுடைய படைப்புகளை, தன்னுடைய வாழ்க்கை முறையை அர்ப்பணித்துக் கொண்டவர் ராஜம் கிருஷ்ணன் என்பதை இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். எனவே அவருடைய படைப்புகள், அவருடைய புனைவுகள், புனைவுகள், அவருடைய தன் வரலாறு உள்ளிட்ட அவருடைய அனைத்து ஆக்கங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது இந்த மக்கள் மீதான நேசம், இந்த மக்கள் மீதான மாறாத அன்பு என்பதை நாம் அடிப்படையிலே வைத்துக்கொண்டு இந்த கட்டுரைகளை நோக்க வேண்டியிருக்கிறது. இந்த இதழில், சிறப்பிதழில் 13 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல ராஜம் கிருஷ்ணன் அவர்களினுடைய சிவப்பு ரோஜா, செந்தாமரை ஆகிய
2 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. பிற கவிதைகள், ஒரு நேர்காணல் என்று இந்த இதழ் மிகவும் அடர்த்தியாக அமைந்திருக்கிறது. இந்த 13 கட்டுரைகளுமே ஒரு 2-3 கட்டுரைகளை தவிர 10க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் கல்வி புலம் சார்ந்த கட்டுரைகளாக அமைந்திருக்கின்றன. அது குறையொன்றும் இல்லை. அதே நேரத்தில் இந்த இதழில் இந்த கட்டுரையாளர்களை பற்றிய ஒரு குறிப்பு அமைந்திருந்தால் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். வருங்காலங்களில் அவைகளை கவனிக்கலாம். ஏனென்றால் கட்டுரையாளர்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த பின்புலத்திலிருந்து இந்த கட்டுரைகளை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை வாசகர்கள் உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு முக்கிய எடுகோலாக அமையும். நண்பர்களே, இதில் முதல் கட்டுரை மாணிக்க கங்கையில் விரியும் மலையக வாழ்க்கை யதார்த்தம் என்கிற கட்டுரை அருமை நண்பர் எம் ஜெயசீலன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்புதலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு முதன்மையான கட்டுரைகளில் ஒன்றாக இதனை நான் பார்க்கிறேன். ஒரு இடத்தில் அவர் தொடக்கத்திலேயே சொல்கிறார், இன வரவியலாளன் கவனத்திற்கு வராத, கவனத்துக்கு வந்தும் வெளிப்படுத்த முடியாத பண்பாட்டு கூறுகளை பாத்திரங்களின் கூற்றுக்களாலும் அசைவுகளாலும் மௌனங்களாலும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்கிறார். இது மாணிக்க கங்கை நாவலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ராஜம் கிருஷ்ணனுடைய அனைத்து படைப்புகளுக்கும் பொருந்தக்கூடியது. தமிழ் சூழலில் இந்த இன வரைவு எழுத்து முறை நேரடியாக கலாய்வு செய்து இந்த மக்களோடு இருந்து உற்று நோக்கி நேர்காணல் கண்டு அதை பதிவு செய்கிற அந்த இன வரைவு கள ஆய்வு முறைமையினுடைய முன்னோடியாக ராஜம் கிருஷ்ணன் அவர்களை சொல்லலாம். பின்னால் 90களுக்கு பின்னால் வலுப்பெற்ற ஆவண எழுத்து முறை, டாக்குமெண்ட்ரி ஃபிக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணப்படுத்துதல், வரலாற்று தரவுகளை ஒரு பண்பாட்டு படைப்பாக மீளுருவாக்கம் செய்யக்கூடிய அந்த ஆவணமாக்கல் எழுத்து முறைமைக்கும் ஒரு முன்னோடியாக ராஜம் கிருஷ்ணன் அவர்களை சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த மாணிக்க கங்கை 1986 எழுதப்பட்டது. ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய துணைவர் கிருஷ்ணன் அவர்கள் அந்த மின்சாரத்துறையிலே உயர் அலுவலராக, பொறியாளராக பணியாற்றியவர். அந்த பணி நிமித்தமாக பல்வேறு ஊர்களுக்கும் இடங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் ராஜம் அவர்கள். எனவே ஊட்டி, நீலகிரி அந்த பகுதிகளில் சில காலம் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை பற்றிய அவர் அந்த ஆய்வு, அவர்களை புரிந்து கொள்ளுதல், அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்குதல் என்பதற்கு இயல்பாகவே அவருக்கு வாய்ப்பிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாவலை நாம் பார்க்க வேண்டும். 1980களில் இலங்கையில் கிளைத்தெழுந்த அந்த இன பிரச்சனைகள், அதன் காரணமாக அங்கிருந்து புலம்பெயர தொடங்கிய மக்கள், அப்போ 2 வகையாக அவர்களை நம்முடைய கட்டுரையாளர் அவர்களும் சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று இலங்கையிலிருந்து அகதிகளாக திரும்பியவர்கள், இன்னொன்று தாயகம் திரும்புவோராக இந்தியாவிற்கு தஞ்சமடைந்தவர்கள். அப்போ இலங்கை இன விடுதலை போராட்டம், அரச வன்முறை, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து மக்கள் வெளியேறுகிற தன்மைகள் என்பவைகளை இலங்கையினுடைய சமூக வரலாற்றோடு பொருத்தி பார்க்கிறார். அதை மிக அழகாக பேராசிரியர் ஜெயசீலன் அவர்கள் இதில் பொருத்தி காட்டுகிறார். சமூக அரசியல் பின்புலம் எப்படி ஒரு படைப்பு, இலக்கிய படைப்பு உருவாவதற்கு எடுகோலாக இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை நமக்கு ஒரு மிகச்சிறப்பாக பதிவு செய்கிறது. குறிப்பாக 1948 இலங்கையில் அமல்படுத்தப்பட்ட பிரஜா உரிமை சட்டம், குறிப்பாக ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், அதற்கு பின்னால் 1974 வந்த ஸ்ரீமா இந்திரா காந்தி ஒப்பந்தம், அப்போ 27 தொடக்கம் அந்த இலங்கையில் உருவாக்கப்பட்ட தேசிய மயமாக்கல் திட்டம், 76, 77, 81, 83 ஆண்டுகளில் ஏற்பட்ட இந்த இன வன்முறைகள், இந்த தன்மைகளினுடைய ஊடாகத்தான் இலங்கையிலிருந்து மக்கள் அகதிகளாகவும் தாயகத்தை நோக்கி திரும்புவோராகவும் மக்கள் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து அடைகிறார்கள். இப்ப இலங்கையிலிருந்து தாயகம் திரும்புவோராகவும் அகதிகளாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து அல்லல்படும் அந்த மக்களினுடைய வாழ்க்கையை தான் இந்த மாணிக்க கங்கை நாவலில் ராஜம் கிருஷ்ணன் படைப்பாக மாற்றுகிறார். அப்போ இதுல அகதிகள் என்பதை இலங்கை தமிழர் எனவும், தாயகம் திரும்புவோர் என்பதை மலையக தமிழர் என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
அப்ப இவர்களுக்கு இடையிலான இணைவு, நட்பு, முரண் இவைகளைத்தான் நாவல் துலக்கமாக பதிவு செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆய்வாளர் பேராசிரியர் ஜெயசீலன் அவர்கள் இந்த இலங்கையினுடைய தமிழர் போராட்டங்களினுடைய அந்த நீண்ட நெடிய வரலாற்று பின்புலம் அறிந்தவர் என்பதனால் இந்த நாவலை அதற்குள் வைத்து பார்க்கிற போது பல விஷயங்களை துலக்கி காட்டுகிறார். 1980கள் தொடக்கம் இந்த தமிழர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிலைமைகள், அவர்கள் புலம்பெயர வேண்டிய சூழல்கள், புலம்பெயர்ந்த இடத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் குடியேறிகளாக வந்த பின்னாலே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர்கள் மீண்டும் இங்கே தோட்ட தொழிலாளர்களாக ஆக்கப்பட்டது அல்லது உதிரிகளாக ஆக்கப்பட்டது, அவர்களுக்கு எழுந்த அடையாள பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் இந்த நாவலில் அங்கு சொல்லப்படுவதாக மிக அழகாக சொல்கிறார். குறிப்பாக முருகேசு என்கிற அந்த தமிழரினுடைய குடும்பம், அவருடைய 2 தலைமுறை வாழ்க்கை, அவருடைய மகன், அதிலிருந்து வருகிற குமார் என்கிற அந்த தம்பி படித்து ஒரு புதிய தலைமுறை ஆளாக வருகிற போது, அப்ப முருகேசு, குமார், இந்த குடும்பம், அவருடைய மனைவி, குமாரனுடைய மனைவி, பெண் விடுதலை, பெண் சார்ந்த அந்த போராளி வாழ்க்கை முறை, இவைகளுக்கெல்லாம் அவர்கள் செல்வது. இதன் ஊடாக இலங்கையில் உருவான அந்த விடுதலை போராட்ட வீரர்கள், விடுதலை போராட்ட இயக்கங்கள், அவைகளுக்குள்ள உள்ள நட்புகள், முரண்கள், இவைகளை எல்லாம் பற்றி மிக அழகாக இந்த நாவல் சொல்கிறது. அதை விமர்சனமாகவும் நம்முடைய அன்பிற்குரிய ஜெயசீலன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இலங்கை போராளிகள், இலங்கை போராட்ட இயக்கங்கள், அவர்களுக்குள்ள எது நட்பு, முரண், அவர்களுடைய போக்குகள், இதுல எதை எப்படி என்பதை புரிந்து கொள்வதில்லை ராஜகிருஷ்ணன் அவர்களுக்கு சிக்கல் அது இருக்கத்தான் செய்யும். என்றால் அவர் புறத்தாராக இங்கிருந்து நோக்கி இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது அவருடைய தொடர்பான இயக்கங்கள், இவைகளில் பெறப்பட்ட செய்திகளின் வாயிலாக இவைகளை அணுகியிருக்கிறது. எனவேதான் அவர் அந்த போராளி அமைப்புகள் பற்றிய விமர்சனத்தை மிக அழகாக நம்முடைய ஜெயசீலன் அவர்கள் அதில் பதிவு செய்கிறார். அந்த மக்களினுடைய வாழ்க்கை, அல்லல்பாடுகள், அதில் உள்ள பண்பாட்டு சிக்கல்கள், இவைகளை மிக யதார்த்தமாக பதிவு செய்யக்கூடிய ராஜகிருஷ்ணனால் இந்த போராட்டங்கள், போராட்ட தலைமைகள், அந்த இயக்கங்கள், இவைகளை பற்றிய ஒரு புரிந்துணர்வு செய்ய முடியவில்லை என்பதை மிக யதார்த்தமாக அது பதிவு செய்கிறார். குறிப்பாக அந்த முருகேசனுடைய மகன் குமார் இருக்கக்கூடிய அமைப்பு ஈரோஸ் என்பதையும் அவர் சோசலிச ஈழம் என்பதாக ஒரு குறியை அடிப்படையாக வைத்து ஏறக்குறைய இந்த இயக்கத்தை தான் சுட்டுகிறார் என்பதை பதிவு செய்கிறார். அது உண்மைதான். காரணம், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்திய பொதுவுடைமை இயக்கம் சிபிஐ கட்சியோடு தொடர்பில் இருந்தவர். அதனுடைய மாதர் தேசிய சம்மேளனம் என்கிற மாதர் சங்கத்திலே பொறுப்பில் இருந்தவர். எனவே அவருடைய சார்பு என்பது இங்கிருந்து பொதுவுடைமை இயக்கங்கள் பார்த்த பார்வை அப்பொழுது ஈரோஸ் என்பதைத்தான் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதை ஒரு சோசியலிச சமூக அமைப்புக்கான விடுதலை இயக்கம் என்று கூட அவர்கள் கருதினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. இதை நுட்பமாக ஜெயசீலன் அவர்கள் இதில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஒரு மாணிக்க கங்கை என்கிற ஒரு படைப்பு, அது ஈழத்தமிழர்கள் அகதிகளாகவும் தாயகம் திரும்பியோராகவும் புலம்பெயர்கிற, அது கட்டாய புலம்பெயர்வுதான், விரும்பி வந்ததல்ல, கட்டாயமாக இங்கு வந்து சேர்ந்ததுதான். அப்ப இதில் உள்ள சிக்கல்கள், இதில் உள்ள பண்பாட்டு கூறுகளை மிக அழகாக பதிவு செய்கிற நாவல், அதனுடைய அரசியல் அல்லது பார்வைகளில் குறைபாடுகள் உள்ளதாக இருக்கிறது என்பதை மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்கிறது இந்த கட்டுரை. அதில் மட்டுமல்லாமல் இது ஒரு கட்டத்தில் இது யதார்த்தவாதமாகவும் பின்னால் அது இயற்பண்புவாதமாகவும் அவருடைய இந்த இலக்கிய படைப்பாக்க முறைமை மாறிவிடுகிறது என்பதையும் நுட்பமாக ஜெயசீலன் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல கட்டுரை. அடுத்து, ராஜம் கிருஷ்ணனின் சிறுகதைகளில் காந்தியமும் மார்க்சியமும் என்கிற ஒரு கட்டுரை. அன்பிற்குரிய நண்பர் முனைவர் இரா செல்வி அவர்கள் இதனை ஒரு நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். இவர் இந்த சிறுகதைகளை வைத்து பச்சை கொடி தொகுப்பில் இருக்கக்கூடிய முரண், நெருப்பில்லாமல், 7ஆம் தேதி, பச்சை கொடி ஆகிய 4 சிறுகதைகள், வெளிச்சம் தொகுப்பில் இருக்கக்கூடிய தலைமுறை சங்கிலி, அச்சம், பயம், விழிப்புணர்வு, பக்தி ஆகிய 5 சிறுகதைகள், ஆக மொத்தம் இந்த 9 சிறுகதைகளை வைத்துக் கொண்டு
இதற்குள் காந்தியம் எப்படி தொழில்படுகிறது, மார்க்சியத்தை எப்படி அவர் பதிவு செய்கிறார், பெண்ணியமும் தாய்மையும் என்கிற தலைப்பு, அதே போல சோசியலிச யதார்த்தவாதம், ஆணாதிக்கம் மீதான விமர்சனங்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக இந்த கட்டுரையிலே சொல்லுகிறார். அப்ப எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான், ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் காந்தியத்தின் மீது ஒரு பற்று கொண்டவராக இருந்தார். பின்னால் அவர் மார்க்சியத்தை, மார்க்சிய இயக்கங்களை நேசித்து மார்க்சியத்தை கற்று தேர்ந்து அப்போ மார்க்சியவாதியாகவும் வளர்ந்தார். அப்ப அவருடைய ஒரு கருதுகோள் என்பது, அவருடைய ஒரு கருத்தாக்கம் என்பது மார்க்சியத்தையும் காந்தியத்தையும் ஒரு இணைவு சக்தியாக பார்க்கிற ஒரு பார்வை அவரிடம் இருந்தது. பெரும்பாலான மார்க்சியர்கள் அப்படி அந்த காலகட்டத்தில் விடுதலை போராட்டம், அதன் தொடர்ச்சியான இயக்கங்களில் இருந்தவர்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தது என்பதையும் நாம் தவிர்க்க முடியாது. அதனுடைய விளைவுதான் ராஜகிருஷ்ணன் அவர்களிடம் இருந்தது. இதை மிக அழகாக செல்வி அவர்கள் இந்த கட்டுரைகளை சொல்லுகிறார். ஒரு இடம் நான் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஒருவேளை அவர் தவறாக அதை நினைக்க மாட்டார் என்று கருதுகிறேன். சோசலிச யதார்த்தவாதம் என்று சில ஒரு கதைகளை வைத்து பேசுகிறார். இந்த சோசலிச யதார்த்தவாதம் என்கிற ஒரு படைப்பாக்க முறைமை தமிழ்நாட்டில் பஞ்சும் பசியும் நாவலின் மூலமாக தோமுசி ரகுநாதனால் முன்மொழியப்பட்டது. ரகுநாதன் அவர்கள் தான் சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் என்கிற படைப்பாக்க முறையை முன்வைத்து அந்த நாவலை படைத்தார். பின்னால் அவர் நம்முடைய இலங்கைக்கு வந்து இலங்கையில் நம்முடைய நண்பர்களோடு, முற்போக்கு இலக்கிய நண்பர்களோடு பேசுகிற போது பொது மேடையிலேயே அறிவித்தார், சோசலிஸ்ட் யதார்த்தவாதம் என்பது தவறு, நான் தவறு செய்து விட்டேன், சோசியல் ரியலிசம் என்பதுதான் சரியாக இருக்க முடியும், சமூக யதார்த்தவாதம் என்பதுதான் படைப்பாக்க முறையாக இருக்க முடியும், சோசியலிஸ்ட் யதார்த்தவாதம் என்பதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், அதை நான் மறுபரிசீலனை செய்கிறேன் என்று அறிவித்தார். அப்போ இந்த சமூக யதார்த்தவாதம், பின்னால் விமர்சன யதார்த்தவாதம், அப்ப இந்த விஷயங்கள் தான் பின்னாடி இப்ப மாய யதார்த்தவாதம் வரை பல விஷயங்கள் வந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இதை ஒரு கருத்துக்காக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் சோசலிச யதார்த்தவாதம் என்பதை யார் முன்னெடுத்தாரோ அவரே அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது சோசலிசம் என்பது ஒரு அரசியல், இலக்கியம் என்பது இலக்கியம். அப்ப இது இந்த ஒரு அரசியலும் இலக்கியமும் கலந்த ஒரு தன்மை என்பதை நான் மறுக்கிறேன், மறுதளிப்பு செய்கிறேன் என்பதாக தோமசி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த வகையில் இந்த கட்டுரை அந்த ராஜம் கிருஷ்ணனுடைய சிறுகதைகளில் காந்தியமும் மார்க்சியமும் என்கிற ஒரு அரிய நல்ல கட்டுரையாக இருக்கு. அடுத்து வரலாற்றினுடைய வரையப்படும் பெண்ணின் முகம், ராஜன் கிருஷ்ணன் கட்டுரைகளை முன்வைத்து என்று அருமை நண்பர் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் தேர்ந்த திறனாய்வாளர், மார்க்சியத்தின் மீதும் சமூக மாற்றத்தின் மீதும் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர். இந்த கட்டுரையும் ஏறக்குறைய ஒரு ஜெயசீலன் அவருடைய கட்டுரை போல ஒரு ஒழுங்கமைவில் மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதனுடைய தொடக்க பகுதியில் தமிழ்நாட்டின் தமிழில் பெண்ணியம் என்பதனுடைய முன்னோட்டத்தை அவர் சொல்கிறார். அதாவது ஒரு தொடக்க காலத்தில் இருந்து பெண்ணிலைவாதம், பெண் உரிமை, பெண் விடுதலை என்கிற கருத்தாக்கள் எல்லாம் உருவாகி இந்த பெண்ணியம் என்பது 1990களுக்கு பிறகுதான் பெண்ணியமாக இருந்தாலும் தலத்தியமாக இருந்தாலும் அது கிழக்கு சோவியத் யூனியன் தகர்வு, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் சோசலிச வீழ்ச்சி, அதே போல இந்தியாவில் மண்டல் குழு பரிந்துரைகள் என்று ஒரு இந்திய சர்வதேசிய நிலைமைகளுக்கு பின்தான் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இந்த பெண்ணியம் போன்றவைகள் முன்னிலைப்பட்டன என்பதையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே 90களுக்கு பிறகுதான் பெண்ணியம் என்பது ஒரு பேரலையாக, படைப்பாக்க முறையாக, திறனாய்வு செல்நெறியாக உருக்கொள்கிற நேரத்தில் ராஜகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு முன்னோடியாக பல பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்ணிய தன்மைகளில், பெண்ணிய நோக்கில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர் என்பதை மிக அழகாக சொல்கிறார். குறிப்பாக ராஜன் கிருஷ்ணனுடைய மாபெரும் ஒரு சமூகியல் ஆய்வாக விளங்கக்கூடிய காலந்தோறும் பெண் என்கிற அந்த ஆய்வு நூல் நான் இன்றைக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு பெண்ணிலைவாதம் அல்லது பெண்ணியம் என்பதற்கு அடித்தளமாக நீங்கள் காலந்தோறும் பெண் என்பதை வாசிக்க வேண்டும். அது ஒரு ஆய்வு நூல் என்றாலும் கூட ஒரு படைப்பு போல மிக அழகான ஒரு மொழிநடையில் உருவாக்கப்பட்ட ஒரு நூல் காலந்தோறும் பெண். அது 1989 அது வெளிவந்தது. அது ஒரு சமூகவியல் ஆய்வு, பெண்களின் வரலாற்றை கட்டமைத்த நூல் என்று ரவிக்குமார் அவர்கள் சொல்கிறார்கள்.
அதே போல இந்திய வரலாற்றில் பெண்மை என்கிற நூலையும் இணைத்து ஒரு விரிவான கட்டுரையாக இது அமைகிறது. அப்போ வேதங்கள் தொடங்கி சமகாலம் வரை இந்த காலந்தோறும் பெண் எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறாள், எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறாள், வரலாற்றில் அரசியலில் பெண்ணுக்கான இடம் என்ன என்பதை மிக நுட்பமாக விளக்கக்கூடிய கட்டுரை. இதுல மார்க்சியம், சமூகவியல், மானிடவியல் சார்ந்த சான்றுகளை எல்லாம் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் மிக அழகாக ஒருங்குபடுத்தி இந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அந்த பின்புலத்தினை உள்வாங்கி இந்த கட்டுரையை ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு இடத்திலும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வேதங்கள், அதே போல இதிகாசங்கள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு தமிழினுடைய சங்க இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, திருக்குறளாக இருக்கலாம், சங்க இலக்கியங்களாக இருக்கலாம், இந்த தன்மைகளுக்கு அதிகம் அதில் கவனம் செலுத்தவில்லை என்பதையும் ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார். இது முக்கியமான ஒரு விமர்சனம் என்று நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரை ஒரு அரிய கட்டுரை. அதே போல அடுத்து எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் படைப்பாளுமையும் மணியம்மையாரின் பேராளுமையும் என்கிற ராஜலட்சுமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை. இது ஏறக்குறைய எங்களுடைய மாவட்டம், நான் கீழத்தஞ்சை பகுதியை சேர்ந்தவன், நானும் இதை பற்றி நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதாவது அவருடைய சேற்றில் மனிதர்கள், பாதையில் படிந்த அடிகள் 2 நாவல்களையும் முன்வைத்து நான் ஒரு கட்டுரையையும் எழுதியிருக்கிறேன். அவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 1979, 80, 81 இந்த ஆண்டுகளில் கீழத்தஞ்சை பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பொது உடைமை இயக்க தோழர்கள், நண்பர்கள், விவசாய தொழிலாளர்கள் இவர்களை எல்லாம் சென்று பார்த்து, அதே போல வெண்மணி முதல் பல இடங்களுக்கும் சென்று கள ஆய்வு செய்து பல தகவல்களை திரட்டுகிறார். இது ஏறக்குறைய அது நம்முடைய அந்த சேற்றில் மனிதர்கள் நாவல் உருவாகிற அந்த களம். அந்த காலத்தில் அவர் அந்த கள ஆய்வில் செல்கிற இடங்களில் 1953ஆம் ஆண்டில் மறைவெய்திய மணலூர் மணியம்மாள் என்கிற ஒரு பெண் போராளி, பொது உடைமை இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த ஒரு அம்மையார். தொடக்கத்தில் காந்திய இயக்கத்தில், தேசிய இயக்கத்திலிருந்து பின்னால் பொது உடைமை இயக்கத்தில் மாறிய மணலூர் மணியம்மாள் என்கிற அந்த அம்மையாரை பற்றிய பல பதிவுகளை பார்க்கிறார். நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றன, வழக்காறுகள் இருக்கின்றன, அவரை பற்றிய பல கதைகள் இருக்கின்றன. ஆண் போல இருப்பார், டிராயர் போட்டிருப்பார், டீஷர்ட் அணிந்திருப்பார், கிராப் ஓட்டியிருப்பார் என்று இதெல்லாம் எந்த காலத்தில் ஒரு 50-60களில் 50களுக்கு முன்னால் 40-50களில் நடந்த விஷயங்கள். அப்போ ஒரு ஆண் போலவே ஒரு பெண் உடை அணிவது, அதே போல அந்த விதைவமை நிலையை மீறிய செயல், பொது வாழ்வில் ஈடுபடுதல், மக்களுக்கு உழைத்தல், போராடுதல் என்று பல்வேறு நிலைகளில் இருந்த மணியம்மையினுடைய அந்த வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு பாதையில் பதிந்த அடிகள் என்கிற அந்த நாவலை உருவாக்குகிறார். அது ஒரு வரலாற்று நாவல் தான். அதை பற்றி மிக அழகாக ராஜலட்சுமி அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார். ஒரு கட்டத்தில் இந்த மணலூர் மணியம்மா மீதான தாக்குதல்கள் தொடங்கின. அதுவரை மரபின் அடிப்படையில், சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் தங்களை காத்து கொண்டிருந்த, வளர்த்து கொண்டிருந்த முதலாளிகள், பண்ணையார்கள் அவர் மீது பாய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மொட்டை கம்நாட்டி, ஊரை 2 பன்றியா என்று சொல்லி அவரை வாய்க்கால் வரப்பில் தள்ளி விடுகிறார். பின்னால் அது ஒரு பேருந்துக்காக காத்திருக்கிற போது அவர் மீது மான் கொம்பு பாய்ச்சி மான் குத்தி இறந்து போனார் என்று சொல்கிறார். அங்கு மானம் இல்லை, மான் கொத்துவதற்கு வாய்ப்பும் இல்லை. இவைகளெல்லாம் நந்தன் ஜோதியில் கலந்த கதைதான் என்றாலும் கூட அது இன்றைக்கு வரைக்கும் அவைகளெல்லாம் ஒரு ஒரு கதைகளாகத்தான் உழவி வருகின்றன. ஆக அவர் ஏதோ ஒரு விதத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மை நமக்கு தெரிகிறது. இந்த வரலாற்றை மிக அழகாக அந்த நூலிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து வேத காலம் பொற்காலம் எனும் கோட்பாடும் ராஜம் கிருஷ்ணனும் மைதிலி தயாநிதி அவர்களுடைய இது ரொம்ப நம்முடைய ரவிக்குமார், அதே போல நம்முடைய பேராசிரியர் அவருடைய ஜெயசீலன் இவர்களுடைய கட்டுரை போலவே மிக அழகாக நுட்பமாக இந்த ராஜன் கிருஷ்ணனினுடைய பலவீனம் அல்லது சறுக்கள் எங்கே நேர்த்தது என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கட்டுரையாக நான் பார்க்கிறேன்.
1986 லட்சிய பெண் என்கிற அந்த இதழில் தொடராக வந்த காலந்தோறும் பெண் 1989 வெளியாகும். முன்னாடியே நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். பின்னாலும் ஓரிருவர் இந்த செய்திகளை எழுதுகிறார். அப்போ இந்த மைதிலி தயாநிதி அவருக்கு இந்த கட்டுரையில் இது ஒரு வரலாற்று பண்பாட்டு பகுப்பாய்வு என்று வைத்துக் கொண்டு வேதகாலம், குறிப்பாக ருக்கு வேதகாலம், பொற்காலம் என்ற ஓட்டம் பெண்களின் பிற்கால சமூக நிலையை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. வேதகாலம் பொற்காலம் என்கிற இந்த கருத்தாக்கம் எப்படி உருவாகவே போகிற போக்கில் சொல்கிறார். ஏனென்றால் வேதகாலம் பொற்காலம் அது காலனித்துவ காலத்திலேயே உருவாக்கி விட்டது. மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் உலகெங்கிலும் அதைத்தான் கூவி கூவி விற்றார்கள், சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, ஆரிய மேன்மை, ஆரிய தூய்மை, வடமொழிதான் தாய்மை, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வடமொழிதான் என்கிற கருத்தாக்கம், இந்த பழமை பெருமை மீட்டெடுப்பு என்கிற இந்த விஷயங்கள் எப்படி இந்த வேதகாலம் பொற்காலம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தோடு இணைந்து வருகிறது என்பதை மிக அழகாக சொல்கிறது. அப்ப இந்த வேதகாலம் பொற்காலம் என்பதற்கு மாற்றாகத்தான் சங்ககாலம் பொற்காலம் என்கிற ஒரு கருத்தாக்கம் முன்வைக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல திராவிடம் என்கிற கருத்தாக்கம் எல்லிஸ் கால்டுவெல் போன்றவர்கள் பின்னால் உருவாக்கிய இந்த ஏறக்குறைய இதே காலத்தில் உருவாக்கிய இந்த திராவிட மொழிகள், மொழி குடும்பங்கள் என்கிற இன்றைக்கு அதையெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி பல செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்குள் நாம் சொல்ல வேண்டாம். அப்போ இந்த தன்மைகளை மிக நுட்பமாக இந்த வேதகாலம், ருக்கு வேதகாலம் பொற்காலம் என்ற அந்த கருத்தாக்கத்தை பற்றி நின்று ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இந்த 26 அத்தியாயங்களில் இந்த பெண்களினுடைய பன்முக ஒடுக்குமுறையை பேசுகிறார். அதுல எல்லாம் சிக்கல் இல்லை. ஒரு சமூகவியல் இயங்கியல் கண்ணோட்டம் அதில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது குடும்பம், தனிச்சொத்து, அரசு தொடங்கி பல்வேறு நிலைகளில் அவர் பல விஷயங்களை சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ருக்கு வேதம் பொற்காலம் என்பத அந்த கருத்துக்களை தொகுத்து மைதிலி தயாநிதி அவர்கள் சுருக்கமாக முன்வைப்பது மிக அழகாக, நேர்த்தியாக, உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும். அதே போல ரிக்கு வேதம், அதுக்கு பின்னால் வந்த அதர்வ வேதம், இதுல ஸ்திரீ என்பது பெண்ணாக இருந்து ஸ்திரீ என்பது எப்படி மனைவியாக மாற்றப்படுகிறது. அப்போ இறந்தவர்களை புதைத்தல் என்பது இருந்து இறந்தவர்களை எரித்தல் என்பது எப்படி மாறுகிறது. எரித்தல் வந்த பின்னாலே நீர்க்கடன் போன்றவைகள் எப்படி வருகின்றன, விதவை கோலங்கள் எப்படி வருகின்றன. இந்த இவைகளை எல்லாம் மிக நேர்த்தியாக அப்ப இந்த வேதகாலம் பொற்காலம் என்கிற இந்த ஒரு லட்சியவாதத்தை ஏதோ ஒரு வகையில் கை கொண்டவராக ராஜம் கிருஷ்ணன். அது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு மட்டும் பொறுப்பில்லை என்று நான் ஒரு மார்க்சியனாக இருந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். மார்க்சிய இயக்கங்களில் இருந்த பல தத்துவ ஆசிரியர்களும் மிகப்பெரிய தலைவர்களும் கூட வேதகாலம் பொற்காலம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நீண்ட வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். அதற்குள் நான் சொல்ல வேண்டாம். ஆக மிக நுட்பமாக இந்த இடத்தை மைதிலி தயாநிதி அவர்கள் இனம் சுட்டி காட்டியதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பின்னால் உமா சக்கரவர்த்தி போன்றவர்கள் இந்த பெண்ணிய தன்மைகளை சொல்லுகிற விதத்தையும் இந்த கட்டுரையிலே அவர் சுட்டி காட்டுகிறார். நல்ல கட்டுரை. அடுத்தது ராஜகிருஷ்ணன் சிறுகதைகளில் பெண்கள் என்ற கட்டுரை மணிமேகலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் சூரிய கதிர்கள், வீழ்ச்சி, தலைமுறைகள், கமலினி, விசால போன்ற இந்த 3 சிறுகதைகளை வைத்துக் கொண்டு அவர் அதை பேசுகிறார். குறிப்பாக அந்த சூரிய கதிர்கள் சிறுகதையில் கமலினி, விலாசினி, பிரேமா என்கிற அந்த 3 பெண்கள். அப்ப அவர்களுக்குள்ள உள்ள அந்த தன்மைகள், அப்ப இந்த மரபு, புதுமை, நவீனம் இவைகளுக்கான மோதல்கள், ஒரு பண்பாட்டு மாற்றங்களுக்கான அல்லது குடும்ப நிலைமைகளில் ஏற்படுகிற அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரல்கள் எப்படி பதிவாகின்றன என்பதை இந்த சிறுகதைகள் விளக்கு. ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், இந்த சூரிய கதிர்கள் கதையில், இவள் கல்யாணம் என்ற ஒன்றின் கசப்பு மாத்திரை அனுபவத்தை பெற்றவள். இதைவிட இந்த திருமணம் என்கிற ஒரு அமைப்பை நாம் சொல்லிவிட முடியாது. இவள் கல்யாணம் என்ற ஒன்றின் கசப்பு மாத்திரை அனுபவத்தை பெற்றவள் என்று. அப்போ இதுதான் இப்படி மிக அழகாக இந்த சிறுகதைகளில் பெண்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை சுட்டி காட்டுகிறது. அடுத்து பெண் வரலாற்று கட்டமைப்பும் ஆணாதிக்க கற்பிதங்கள் மறுதளிப்பும்
ராஜம் கிருஷ்ணனின் புனைவுகளை முன்வைத்து என்கிற இந்த கட்டுரை. திரு ரா பிரேம்குமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரை, இதுல காலந்தோறும் பெண், காலந்தோறும் பெண்ணை, இந்திய சமுதாய வரலாற்றில் பெண் என்கிற இந்த 3 நூல்களை அடிப்படையாக வைத்து தாய்வழி சமூகத்தினோடே தந்தையாதிக்கத்தின் ஊடாட்டம், புராண தொன்மங்கள் கட்டுடைப்பும் மறுவாசிப்பும், கற்பு என்கிற கற்பிதம், லட்சியவாத பெண்மையும் போராட்ட பெண்மையும் என்கிற இந்த தலைப்புகளில் மிக அழகாக நேர்த்தியாக ஒரு பெண்ணிலை கண்ணோட்டத்தில் ராஜம் கிருஷ்ணனுடைய புனைவுகள் எப்படியெல்லாம் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றன, ஒரு பெண் கருத்தாக்கத்தை, பெண்ணிலை வாதத்தை எப்படி முன்வைக்கின்றன என்பதை மிக அழகாக இந்த கட்டுரை பேசுகிறது. குறிப்பாக சீதை, சாவித்திரி, நலாயினி போன்ற இந்த இதிகாச மாந்தர்களுக்கு மாற்றாக சகோதரி நிவேதிதா, கஸ்தூரிபாய் போன்றவர்களை முன்வைப்பது, அதே போல இதிகாச காலம் தொடங்கி இந்திரா காந்தி காலம் வரைக்குமான இந்த வரலாற்று பின்புலத்தில் பேசுவது போன்றவற்றை இந்த கட்டுரை ஆசிரியர் மிக அழகாக பெண்ணிலை வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதத்திலே தன்னுடைய கருத்துக்களாக முன்வைக்கிறார். அடுத்து திணை கோட்பாட்டு நோக்கில் கரிப்பு மணிகள் காட்டும் நெய்தல் திணை மரபும் மாற்றமும் என்கிற கட்டுரை முத்துக்குமார் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு உலகெங்கிலும் இந்த இலக்கியத்தினுடைய படைப்பாக்கு முறையில் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று, காலமும் வெளியும் என்று பேசுவோம். இதுதான் பின்னாலே இதை திணை குடிகள், திணை வழி சமூக அமைப்பு, திணை இலக்கியங்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். அப்ப இந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் நவீன இலக்கியத்தில் பொருத்தி பார்க்க முடியுமா என்றால் முடியும். அதற்கு நிறைய பேரை நாம் சொல்ல முடியும். ஐயப்ப பணிக்கர் அவர்களுடைய ஆய்வுகள், அதே போல நண்பர் ஜவஹர் அவருடைய ஆய்வுகள், இன்றைக்கு நிறைய பேர் அதை ஒட்டி நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கரிப்பு மணிகள் நாவல் தூத்துக்குடியினுடைய செவாந்தியாபுரம், பனஞ்சோலை ஆகிய கிராமங்களை அடிப்படையாக களமாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நாவலில் அது நெய்தல் திணையினுடைய வாழ்க்கை முறைமைகள் மரபிலிருந்து மரபை ஒட்டியும் மரபை மீறியும் எப்படியெல்லாம் பதிவாகின்றன என்பதை மிக அழகாக நேர்த்தியாக இது ஒரு எடுத்துக்காட்டு கட்டுரை என்று சொல்லலாம். அப்ப இந்த திணை இலக்கியங்களை, திணை கோட்பாட்டு முறைமையில் நவீன இலக்கியங்களை எப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்பதற்கு ஒரு சான்று பெறுகிற வகையில் மிக அழகாக விரிவாக இந்த கட்டுரை அமைகிறது. கட்டுரையாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரு முத்துக்குமார் அவர்கள். அடுத்தது தமிழ் சூழலில் ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய கருத்தாக்கங்களில் வகிபாகமும் தேவையும் என்கிற திரு வீரமணி அவர்களுடைய கட்டுரை. இதுவும் ஏறக்குறைய ராஜம் கிருஷ்ணனுடைய அந்த புனைவு எழுத்துக்களில் பெண்கள் சார்ந்த இந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு அதில் எழுதுகிறார். குறிப்பாக இதுல எனக்கு என்னன்னா, மற்ற கட்டுரைகளை விட இதுல உயிர் விளையும் நிலங்கள் என்கிற அந்த நூல் ரொம்ப அற்புதமான, அது குறிப்பாக கருத்தடை, பிள்ளை பேரு, மகப்பேறு, அதுல உள்ள சிக்கல்கள், நவீன மருத்துவ முறைமைகள், இந்த மாற்றங்கள், இவைகளை பற்றி ஒரு விரிவாக எழுதப்படுகிற ஒரு நூல் அது. அந்த உயிர் விளையும் நிலங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இந்த என பெரியார் கூட சொல்லுவார், சமையலறையிலிருந்தும் கருவறையிலிருந்தும் பெண்கள் வெளியேறுகிற போதுதான் இந்த பெண் விடுதலை சாத்தியம் என்று பேசுவார். அப்படி இந்த உயிர் விளையும் நிலங்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அதன் காரணமாகவே ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை அழகாக சொல்கிறார். குறிப்பாக அதுல பல விஷயங்களை அவர் பேசுகிறார். இந்த சீதையினுடைய ஒரு பெயர் கூட இந்த உழுகருவியாக இருக்கக்கூடிய கலப்பை என்பதனுடைய பெயர் தான் சீதை என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சான்றுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி மிக அழகாக இந்த கட்டுரையை சொல்கிறார். அதே போல சூர்யா, அம்பை, குந்தி, திரௌபதி, சீதை, அகலிகை என்று வரக்கூடிய இந்த தன்மைகள், இதிகாச மாந்தர்கள், அவர்களுக்கு நேர் இணையாக இன்றைக்கு வரக்கூடிய பல பெண்கள், அது குறிப்பாக பால் புதுமையர், அந்த பால் மீறிய தொடர்பாளர்கள், இவைகளை பற்றியும் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கிறது. அது அந்த காலத்திலேயே ராஜகிருஷ்ணன் அவர்கள் அதில் ஏற்பு இல்லை என்றாலும் கூட அவருடைய பெண்ணியம், அவருடைய குடும்ப மரபுகள், குடும்பம் என்கிற அமைப்பு ஏற்றுக்கொண்ட முறைமை, இதிலிருந்து வேறுபட்டாலும் கூட இந்த தன்மைகளையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று இந்த கட்டுரை சொல்லுகிறது. நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் என்னுடைய இந்த உரையை நிறுத்தி விடுவேன். ஒருவேளை நிறுத்த வேண்டும் என்றால் இப்பொழுது கூட நிறுத்தி விடலாம். சரி, அடுத்து சுழலில் மிதக்கும் தீபங்களில் நிலவும் பெண்ணியம், தி மகேஸ்வரி அவர்களுடைய இந்த கட்டுரை.
இந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாவல் தான். அது வழக்கமான ஒரு நாவல். இதுவும் கூட பெண்களை அடிப்படையாக கொண்டு கிரிஜா, அவருடைய கணவர் தாமு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய 3 குழந்தைகள், தாமுவினுடைய தாய் ஒரு பழைய மரபிலே இருக்கக்கூடிய ஒரு பிராமண பாட்டி, இவர்களுக்கு உறவினராக வரக்கூடிய ரத்னா என்கிற ஒரு நவீன இளம் பெண், அவருடைய துணைவராக வரக்கூடிய அபு, இவர்களுக்கு இடையேயான உரையாடல்களாகவும் நிகழ்வுகளாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாவல் ஏறக்குறைய இந்த பழைய மரபிலிருந்து ஆச்சாரம், மடி, இந்த கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கக்கூடிய ஒரு பெண், படித்த பெண், வேலைக்கு சென்று வேலையை விட்ட பெண் கிரிஜா எப்படி இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கு ஹரித்துவாரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விடுதலையை வேண்டி செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்து மீண்டும் வருகிற போது ஹரித்துவாருக்கு சென்றது கூட அவர் வேறு ஏதோ தவறான விஷயங்களுக்கு சென்று விட்டார் என்று வீட்டார் அவரை ஒதுக்க அல்லது நிந்திக்க, இந்த தன்மைகளின் விளைவாக அவர் எடுக்கிற முடிவுகள் என்பதை மிக நேர்த்தியாக சொல்லக்கூடிய இந்த நாவல். இதுல உள்ள இந்த பெண்ணிய கூறுகளை மகேஸ்வரி அவர்கள் அழகாக சுட்டி காட்டுகிறார். வீடு என்பது மோசமான, கடுமையான, வெளியில் தெரியாத அடக்குமுறை. எப்படி முன்னாடி திருமணம் என்பதற்கு சொன்னோமோ அதே போல வீடு என்பது மோசமான, கடுமையான, வெளியில் தெரியாத அடக்குமுறை என்று ஒரு இடத்திலே அது வருகிறது. இதுதான் அப்ப அந்த குடும்ப வன்முறை சட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே போல பெண்களை அவருடைய விருப்பத்தை மீறி பாலியல் இம்சைப்படுத்துவது கூட தவறு என்பதெல்லாம் வந்திருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு எடுகோலாக இந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்கிற அந்த நாவல் அமைகிறது என்பதை கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். அடுத்து ராஜம் கிருஷ்ணனின் கரிப்பு மணிகள் இலையோடும் சிவப்பு சிந்தனைகள். ராஜேந்திரன் அவர்கள் மிக அழகாக இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். கரிப்பு மணிகள், அதனுடைய கதைக்களம், உப்பளம், உப்பளக தொழிலாளர்கள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கை முறை, இவைகளை பற்றி மிக அழகாக இது எப்படி இதுல நிறைய மார்க்சிய மேற்கோள்கள், நிறைய தொழிலாளர் போராட்டங்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த கட்டுரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய உழைத்திருக்கிறார், அதற்காக வாழ்த்துக்கள். அடுத்து ராஜம் கிருஷ்ணனின் சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவலும் பெண் கதாபாத்திர வார்ப்பும் என்கிற ஒரு கட்டுரை. லரீனா அப்துல் ஹக் அவர்கள் எழுதியிருக்கக்கூடியவர். இது ஏற்கனவே முன்னாடி சொன்ன அதே நாவல் தான். கிரிஜா, அவருடைய மாமியார் ரத்தினா, ரோஜா மாவி, துப்புரவு தொழிலாளியாக வரக்கூடிய வந்தனா, இந்த கதாபாத்திரங்கள் எப்படி உருவாகின்றன, ஒரு கதை களம் அல்லது கதை கரு, இவைகளில் கதாபாத்திரத்தினுடைய வலிமை எப்படி இருக்கும், கதாபாத்திரம் என்பது அந்தரத்தில் பூப்பதல்ல, அந்த சூழல் தான் உருவாக்கும் என்பதை மிக அழகாக இந்த கட்டுரையில் நம்முடைய கட்டுரை ஆசிரியர் சொல்கிறார். கடைசியாக ராஜம் கிருஷ்ணனினுடைய காலம், தன் வாழ்க்கை வரலாறு, அவருடைய தன் வரலாறாக அமைகிற காலம் என்கிற அந்த நூலை பற்றி JR லட்சுமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் ராஜம் கிருஷ்ணன் அவருடைய தொடக்க கால வாழ்க்கை, அவருடைய படைப்பு அனுபவங்கள், கள ஆய்வு அனுபவங்கள், அதே போல அவருடைய தொழிலாளர்களோடான உறவு முறைகள், இவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளாக அவர் பதிவு செய்துள்ளதை மிக அழகாக இந்த கட்டுரை சொல்கிறது. நண்பர்களே, ஏறக்குறைய இது எனக்கு தெரிந்து தமிழில் ஒரு படைப்பாளியே அவருடைய நூற்றாண்டில் மிக காத்திரமாக பதிவு செய்த ஒரு சிறப்புதல் என்று நான் பார்க்கிறேன். இதில் கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய அனைவரும் மிக சிறப்பாக, மிக அழகாக, கவனமாக, நுட்பமாக உழைத்து இந்த கட்டுரைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல இலக்கிய வழி மிகச்சிறப்பான ஒரு சிறப்புதலை கொண்டு வந்திருக்கிறது. இதற்காக ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் குழுவினருக்கும் கட்டுரையாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியறிதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். ராஜம் கிருஷ்ணன் பற்றியும் இந்த இதழில் இடம்பெற்றிருக்கின்ற ராஜம் கிருஷ்ணன் தொடர்பான கட்டுரைகள் தொடர்பிலும் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு பேராசிரியர் அவர்களுக்கு இலக்கிய வழி சார்பாக எமது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக இந்த கட்டுரையில், இந்த இதழில் இடம்பெற்றுள்ள ராஜகிருஷ்ணன் தொடர்பான எல்லா கட்டுரைகளையும் தனித்தனியாக அறிமுகப்படுத்தி அக்கட்டுரைகளினுடைய பலம், பலவீனம் இரண்டையும் சுட்டிக்காட்டி ஒரு விமர்சன ரீதியான தன்னுடைய கருத்துக்களை பேராசிரியர் அவர்கள் இங்கு வழங்கியிருந்தார். நான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனாக இருந்த காலத்தில்
அரங்கம் அதிரும் அவருடைய உரைகளை தவறவிடாமல் கேட்டிருக்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் அவருடைய உரையை கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மிகுந்த வேலைப்பளுக்கு மத்தியில் எமது அழைப்பை ஏற்று கருத்தாளமிக்க உரையை வழங்கியமைக்கு பேராசிரியர் காமராசு அவர்களுக்கு இலக்கிய வெளி சார்பில் மீண்டும் என் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சார்.